IPL 2024 மேட்ச் நம்பர் 12 குஜராத் டைட்டன்ஸ் vs சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறையா டிஃப்ரெண்ட்டாக வந்து யோசிச்சுருக்கோம், உள்ளே கொண்டு வந்திருக்கேன். ஸோ நிறையாவே யோசித்து ஐடியாஸ் வந்து கொண்டு வந்திருக்கேன். எப்படி இருக்குது, இது ஓகேவான்றதையும் சொல்லுங்கள். அதுமாதிரி பழைய மெத்தடையே ஃபாலோ பண்ணலான்ற ஐடியாலையும் வந்து கொஞ்சம் கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். இது ஓகேனா இதே கண்டினியூ பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒர்க் ஆகிறதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகம். உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும். ஸோ மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்றது இந்த வீடியோ ஐடியாஸ். குஜராத் டைட்டன்ஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். இந்த மேட்ச் வந்து 31 மார்ச் 3:30 வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 3:30 PM ஸ்டார்ட் ஆகக்கூடிய மேட்ச் நரேந்திர மோடி ஸ்டேடியமில். ஸோ நரேந்திர மோடி ஸ்டேடியம்னாலே உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். சுக்மன் கில் 50-60 ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு கிரவுண்டு. பேட்டிங்க்கு நல்லாவே சாதகமாக இருக்கும். போக போக வந்து கட்டர்ஸ் போடுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது கிடச்சிருக்கு. ஸோ நரேந்திர மோடி ஸ்டேடியம்க்கு ஓவரால் சுக்மன் கில்லோட ஆவரேஜ் 70க்கு மேலே இருக்கும் கண்டிப்பாக. ஸோ உள்ளே ஃபுல் அண்ட் ஸ்டாட்ஸ் காட்டுறப்போ உங்களுக்கு வந்து தெளிவாக தெரியும். ஸோ குஜராத் டைட்டன்ஸ் சன்ரைஸ் ஹைதராபாத் ரெண்டுமே ஸ்ட்ராங் டீம் தான். பட் சன்ரைஸ் ஹைதராபாத் பயங்கரமான ஒரு ஸ்ட்ராங் டீம். குஜராத் ஒரு மேட்ச் வெற்றி ஒரு மேட்ச் தோல்வின்ற மாதிரி இருக்காங்க. ஸோ வின்னு லாஸ்ன்ற பேஸில் போயிருக்கு. ஸோ ஓவரால் பார்த்தோம்னா அவங்களுக்கு ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் இருக்குது, இவங்களுக்கு அவங்களோட ஹிட்டிங் அட்வான்டேஜ் இருக்குது. ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்ப்போம். அதே மாதிரி இந்த குபேரா ஃபேண்டசி ஆப்பு பல யூசர்ஸுக்காண்டி சொல்கிறேன். புது யூசர்ஸ் வந்து நீங்கள் விருப்பப்பட்டால் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒரு பிளேயரை செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணுறது. பழைய யூசர்ஸ் வந்து நிறைய பேர் இன்ஸ்டால் பண்ணி ப்ளே பண்ணிட்டு ஸோ 14% தான் ஜிஎஸ்டி தராங்க. சரி 50% தான் ஜிஎஸ்டி ஃப்ரீ தராங்க, 50% ஜிஎஸ்டி ஃப்ரீ தரலன்னு நிறைய பேர் யூஸ் பண்ணாமல் இருந்தீங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு வந்து ஜிஎஸ்டி ஃபுல்லாக ஃப்ரீ. அந்த பழைய யூசர்ஸ் எல்லாமே ரெகுலராக ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா குபேராவில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜிஎஸ்டி ஃப்ரீ கொண்டு வந்துடும்னு அந்த குபேராவோட ஓனரே சொல்லியிருக்காரு. ஸோ ரெகுலராக முன்னாடி குபேரா ப்ளே பண்ணவங்க எல்லாமே ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு பிளேயரை செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணுறது ரொம்ப ஈஸி. என்ன தான் மற்ற ஆப்ஸில் ஒரு பிளேயர் செலெக்ஷன் இருந்தாலும் குபேரா மாதிரி எந்த ஆப்புமே வர முடியாது. அந்தளவுக்கு அவங்களோட குவாலிட்டி இருக்கும் டியோவில். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணாதவங்க 2K ஃபேண்டசி ரெஃபர் கூட பயன்படுத்தி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒரு பிளேயரை நீங்கள் செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். GTUs SRS டோட்டல் மேட்சஸ் இந்த கிரவுண்டில் 13 மேட்ச் ஃபஸ்ட் பண்ண டீமும் 14 மேட்ச் செகண்ட் டீமும் ஆவரேஜ் 169 எதிர்பார்க்கலாம். ஸோ 169 வந்து ஆவரேஜ் ஸ்கோர். ஸோ பேட்டிங்க்கு நல்லாவே சாதகமாக இருக்கும். செகண்ட் பால் பண்ணுறப்ப கட்டர்ஸ் போடுறவங்களும் நிறைய விக்கெட்ஸுன்றது இங்கே எடுத்திருக்காங்க. ஸோ இந்த கிரவுண்ட் ஆல்ரெடி நடந்த மேட்சிலுமே ஸ்லோயர் பால்ஸு கட்டர்ஸ் போடக்கூடிய பவுலர்ஸ் நிறையா விக்கெட்ஸ் இவங்க பிட்வீன் ஆடினப்பையே வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம தொடர்ந்து ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ SRH vs GT ஃபுல் டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக பார்க்கலாம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும். காம்பினேஷன்ஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கிளிக் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது ஒரிஜினல் சேனல்ன்றது. ஸோ இதுதான் பர்ஃபெக்டான சேனல். நம்ம ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் தான் கொடுக்குறோம். அதை வந்து புரிஞ்சுக்கோங்க. நம்ம நேம் யூஸ் பண்ணி யாராவது அமௌண்ட்டோ ஏதாவது கேட்டால் கொடுத்துடாதீங்க. அது நம்ம கிடையாது. ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் ஸ்மால் லீக் கொடுக்குறோம். நம்ம ப்ளே பண்ணுறது கொடுக்குறோம். நம்ம யூசர்ஸ் வந்து ப்ளே பண்ணுறாங்க. கிராண்ட் லீக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வீடியோ மேக் பண்ணுறோம். அதை வச்சு நீங்கள் கிராண்ட் லீக் மேக் பண்ணிக்கோங்க. இதுதான் கான்செப்ட்டு. உள்ளே வந்தாலே உங்களுக்கு தெரியும் எத்தனை க்ளீன் ஸ்வைப் ஆகிருக்கு, எத்தனை மேட்ச் கவர் பண்ணியிருக்கேன், எல்லாமே அக்யூரேட்டாக நான் வந்து போஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ 6க்கு ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறப்போ உங்களுக்கு 6 அவுட் ஆஃப் 5 வின்னாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு மேட்ச் போயிட்டுருக்கும். அதுக்கானதை அப்புறம் நான் அப்டேட் பண்ணிடுவேன். ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் மேலே வந்து பாருங்கள். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் வின்னிங்ஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணியிருப்போம். ஈஸியாக உங்களுக்கு ஃபேப் லோன்லாம் வின்னிங்ஸ் கிடைக்கும். கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஃபேப் லோனை 2K டெக்கன் ரெஃபர் கூட பயன்படுத்திக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்பு. டெலகிராம் ஜாயின் பண்ணுறவங்க ஒரிஜினல் செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். இது எதுக்காண்டி ஒவ்வொரு டைமும் சொல்கிறேன்னா நம்ம ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் மட்டுமே கொடுத்துட்ருக்கோம். புரிஞ்சுக்கோங்க. கண்டினியூவாக வின்னிங்ஸ்ன்றது ஸ்மால் லீக் கொடுத்துட்ருக்கோம். நம்பிக்கையோடு அந்த IPL ஃபுல்லாகவே வின்னிங்ஸ் கொடுப்போம் நம்புவோம். உங்களுக்கும் அந்த நம்பிக்கை இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து மூவ் பண்ணுவோம். குஜராத் டைட்டன்ஸு ஸோ பயப்படாதீங்க. நம்மளோட பழைய ஃபார்மெட்டை தான் நம்ம வந்து பயன்படுத்த போகிறோம். இது வந்து ஸ்டார்டிங் வந்து யார் என்னன்றதை மட்டும் நான் சொல்லிவிட்டு நம்மளோட பழைய ஃபார்மெட்டுக்கே மூவ் பண்ணிடுவோம். அதுதான் நம்மளோட யூசர்ஸ் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கு. அதையே நம்ம பயன்படுத்துவோம். ஸோ லெஃப்ட் ஹேண்டர்ஸ்ன்னு நம்ம பார்த்தோம்னா சாய் சுதர்சன், அதுக்கப்புறம் டேவிட் மில்லர், ராகுல் டிவட்டியா, அதுக்கப்புறம் சாய் கிஷோர். ஸோ இவங்க எல்லாருமே வந்து ஓரளவுக்கு பேட்டிங் வருவாங்க. ஸோ இதில் 3 பேர் வந்து இம்பார்ட்டண்டான ஒரு லெஃப்ட் ஹேண்டர்ஸு, மீதி எல்லாமே ரைட் ஹேண்டர்ஸ் தான். இம்பாக்ட் பிளேயராக விஜய் சங்கராக பயன்படுத்திப்பாங்க. அதையும் நான் சொல்லிடுறேன். மற்றபடி மீடியம் பேசர்ஸில் லெஃப்டாக மீடியம் பேசர், லெஃப்டாக ஆர்த்தடாக்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கட்டர்ஸ் போடக்கூடிய மொய் சர்மா, ரஷீத் கானு, உமேஷ் யாதவ். இதுதான் வந்து இவங்களோட பவுலிங் லைனப்பு. ஸோ அவங்க தேவைப்பட்டால் இம்பாக்ட் பிளேயரில் அதுக்கேற்ற மாதிரி மாற்றி பிளேயர்ஸை ஆட வச்சுப்பாங்க. ஜஸ்ட்டு வந்து இதை நான் இமேஜாக வந்து ஷோ பண்ணுறேன். நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்குறப்போ டீட்டெயில்ஸ் வந்து மாறும். அதையும் வந்து தெளிவாக சொல்லிடுறேன். SRHோட நம்மளோட லெஃப்ட் ஹேண்டர்ஸ்ன்னு நம்ம பார்த்தோம்னா ட்ரைவர்ஸ் ஹெட்டு,
அடுத்ததாக ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரின் பிளேயர்ஸ் எல்லாமே ரைட் ஹேண்ட் பேட்டர் தான். இங்கே அபிஷேக் சர்மா லெஃப்ட் ஹேண்டரு. ஸோ டிரைவர்ஸ் எடுத்து ஓப்பன் பண்ணுவார். மயங்க் அகர்வால் லாஸ்ட் மேட்ச் ஃப்ளாப்பு. இந்த மேட்ச் வந்து நல்லா ஆடுறதுக்கான எதிர்பார்ப்புகள் இருக்குது. இங்கே சபாஸ் அகமது ஒரு லெஃப்ட் ஹேண்டர். ஓவரால் பார்த்தோம்னா அவங்களுக்கு நட்ராஜன் இல்லை உனாட்கட்டு, புவனேஸ்வர் குமார் கட்டர்ஸ் போடுவார். அதுக்கப்புறம் பேட் கமின்ஸ் வந்து கட்டர்ஸ் வீசக்கூடிய ஒரு பவுலர். இம்பாக்ட் பிளேயராக அப்துல் சமாதும் இன்னொரு பவுலரும் வந்து சேஞ்ச் ஆகிக்கலாம். ஸோ அது சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் இம்பாக்ட் பிளேயர் இருக்கும். அதை முன்னாடி சொல்லிடுறேன். ஸோ இதை ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இவங்களாம் ஆடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நம்ம பழைய ஃபார்முலாக்கே திரும்புவோம். அதான் வந்து ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். எஸ்ஆர்ஹெச் ஜிடி பிளேயிங் லெவன் ஃபுல்லாக எடுத்தாச்சு. நம்மளோட பழைய ஃபார்மேட்டுக்கே திரும்பியாச்சு. ரொம்பவுமே சிம்பிளாக இருக்கும், ரொம்பவுமே ஈஸியாக புரியும். ஒரு சிலருக்கு வந்து புதுசாக வந்துருந்தீங்கன்னா இதுதான் வந்து சிம்பிள் ஃபார்மேட்டு. நான் தெளிவாகவே வந்து அதையும் சொல்லிடுறேன். ஸோ மயங்க் அகர்வால் லாஸ்ட் மேட்ச்சில் வந்து ஃப்ளாப்பு. பட் இந்த கிரவுண்டில் அந்தளவுக்கு பவுன்ஸ் இருக்குமா? மயங்க் அகர்வாலுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நல்ல பவுன்ஸ் போட்டால் சடனாக வந்து அவுட் ஆவார். பட் இருந்தாலும் இந்த மாதிரி கிரவுண்டில் விக்கெட்ஸில் அகமதாபாத்தில் பெரிய அளவில் பவுன்ஸில் இருக்கார். ஸ்டெம்புக்கு தான் வந்து எல்லா பாலுமே வரும், கட்டர்ஸ் தான் வீசுவாங்க. அப்போது மயங்க் அகர்வால் அது இந்த மாதிரி விக்கெட்ஸில் நல்லாவே ஆடுவார். ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான டிஃபரன்ஷியல் பிக்காக மயங்க் அகர்வால் இந்த மேட்ச்சில் இருப்பார். 28% கீழே தான் பிக் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக மயங்க் அகர்வால் ஒரு டீசெண்டான பிக். டிரைவர்ஸ் கட் நல்ல பவுன்ஸ் போட்டால் வேறு லெவலில் வந்து அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர். அது லாஸ்ட் மேட்சே பார்த்துருந்தோம். இந்த கிரவுண்டில் கொஞ்சம் பால் நின்று வரும். அதுக்கப்புறம் வந்து ஸ்பின்னர்ஸுக்கு ஹெல்ப் கிடைக்கும். போன மேட்ச்சில் ஆடின மாதிரி இந்த மேட்ச்சில் டிரைவர்ஸ் கட் ஈஸியாக ஆட முடியுமா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆடுவார். ஏதாவது ஒரு 2 கேட்சை விட்டாங்கன்னா பெரிய ரன் போகலாம். அப்படி இல்லாட்டி மினிமம் 20 30 ரன்னுக்குள்ளே தான் டிரைவர்ஸ் கட் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். யோசிச்சுக்கோங்க. பட் மயங்க் அகர்வால் நல்ல டீசென்ட் ஸ்கோர் போகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அபிஷேக் சர்மா ரீசெண்ட் டைம்ஸில் நல்ல ஃபார்மில் இருக்கார். தொடர்ச்சியாக வந்து ஹிட் பண்ணுறாரு. பட் அபிஷேக் சர்மா இப்போ எல்லா ஸ்பின்னர்ஸுமே ஹிட் பண்ணுறாரு. ஒரு லாஜிக்கலாக யோசிச்சிங்கன்னா ரஷீத் கானை கொண்டு வராங்க, ஒரு சாய் கிஷோரை கொண்டு வராங்கன்னா 2 பேருமே டைட் பவுலர்ஸு. அவ்வளோ சீக்கிரம் அடிக்க முடியாது போன மேட்ச் மாதிரி. ஸோ அப்படி சப்போஸ் டிரைவர்ஸ் கட்டும் அபிஷேக் சர்மாவும் ஃப்ளாப் ஆனாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹென்ரிக் கிளாசன், அதுக்கப்புறமா மாக்ரம், மயங்க் அகர்வால் இந்த மாதிரி பிளேயர்ஸுக்கு அருமையான வாய்ப்புகள் இருக்கும். இவங்க 3 பேர்த்தில் யாராவது வந்து நல்ல ஸ்கோர் போகலாம் அப்படின்னு ஒரு டீமை வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ பட் டிரைவர்ஸ் கட் அபிஷேக் சர்மா லாஸ்ட் மேட்ச் நல்லா அடிச்சிருக்கிறதுனால எல்லாருமே மோஸ்ட்லி அவங்கள தான் பிக் பண்ணுவாங்க. பட் நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு லாஜிக்கலாக இந்த 3 பேர்த்துக்கும் வந்து ஓரளவுக்கு வந்து கொடுக்குறது நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். அதேமாதிரி விக்கெட் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், ஸ்பின்னர்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறது கிடைக்கும் அப்படின்னா சபாஸ் அகமதை ஒரு சில டீம்ஸில் வந்து எடுத்துக்கோங்க. டைட்டாக 4 ஓவர்ஸ் போட்டு விக்கெட் எடுக்க வாய்ப்புகள் இருக்குது. புவனேஸ்வர் குமார், பேட் கமின்ஸு இந்த மாதிரி ஓரளவுக்கு ஸ்லோவாக இருக்கக்கூடிய விக்கெட்டு, கட்டர்ஸ் போட விக்கெட்டில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உனாட்கட் ஆட வைக்கிறாங்களா இல்லை நட்ராஜனான்றதை பார்த்துக்கோங்க. அப்படி உனாட்கட் ஆட வச்சா அவர் செகண்ட் பவுல் பண்ணுறப்ப இம்பார்ட்டன்ட் பிக். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்ப கட் பண்ணிக்கோங்க. பட் புவனேஸ்வர் குமார், பேட் கமின்ஸ் 2 பேருமே ஃபஸ்ட் ஆர் செகண்ட் வந்து நல்ல ஒரு பிக்காக இருப்பாங்க. பட் புவனேஸ்வர் குமாரோட ஃபார்ம் ரொம்ப மோசமாக இருக்குது. பட் இந்த கிரவுண்டில் அவருக்கு ரெக்கார்டுன்றது நல்லா இருக்குது. இந்த கிரவுண்டுமே அவருக்கு ஹெல்ப் பண்ணும். அந்த லாஜிக்கில் யோசிச்சா நீங்கள் ஒரு சில டீம்ஸில் வந்து அவரை பிக் பண்ணிக்கலாம். ஸோ ஹை டிஃபரன்ஷியல் பிக் நல்ல ஒரு ஆப்ஷன்ஸாக பார்த்தோம்னா கண்டிப்பாக இந்த மேட்ச்சுக்கு மயங்க் அகர்வால் ஒரு நோட் பண்ண வேண்டிய ஒரு பாயிண்ட். அதுக்கப்புறமா மாக்ரம். ஸோ மாக்ரம் ஏன் சொல்கிறேன்னா ஏர்லி இங்கே விக்கெட்ஸ் போனால் ரொட்டேட் பண்ணி எடுத்துகிட்டு போய் அதுக்கப்புறம் ஹிட் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். டைமுன்றது மாக்ரமுக்கு கிடைக்கும். பட் விக்கெட் பேஸில் பார்த்தா மாக்ரமே நல்லா பவுன்ஸாக தான் ஆடுவார். பட் இருந்தாலும் டைம் கிடைக்கிறப்போ நல்ல ஸ்கோருக்கு போனால் கிளாஸ்ன்னு சொல்லவே தேவையில்லை. எல்லா மேட்சுமே ஹிட் பண்ணிட்டு தான் இருக்கார். மற்றபடி பார்த்தோம்னா பேட் கமின்ஸு, புவனேஸ்வர் குமார் ஒரு கீயாக இருக்கலாம். மயங்க் மார்க்கண்டே இந்த கிரவுண்டில் பெரிய ஒரு ரெக்கார்ட்ஸ் கிடையாது, ஹெட்டுகட்லேயுமே ரெக்கார்ட்ஸ் கிடையாது. போன மேட்சுமே பயங்கரமாக அடி வாங்கினதையும் நம்ம வந்து பார்த்துருந்தோம். அந்த அளவுக்கு கரெக்டாக டைட்டாக பவுல் பண்ணுவாரான்றது கஷ்டம்தான். பட் சாய் கிஷோரும் ரஷீத் கானும் டைட்டாக பவுல் பண்ணுவாங்க, ஸ்டெம் டு ஸ்டெம் பவுல் பண்ணுவாங்க. அப்போது முக்கியமான ஒரு பிக்காக மாறுவாங்க. இதில் சாய் கிஷோர் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ட்ரம்ப் கார்டு பிக்கு, மயங்க் அகர்வால் ஒரு இம்பார்ட்டன்ட் ட்ரம்ப் கார்டு பிக், அதுக்கப்புறமா மாக்ரம், புவனேஸ்வர் குமார் இவங்க எல்லாமே லோ பர்சன்டேஜ் பிக்காகவும் இருப்பாங்க. ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு பிக்ஸாகவுமே கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்டர்னு பார்த்தோம்னா இங்கே டிரைவர்ஸ் கிட்டும் அபிஷேக் சர்மா தான். மற்றபடி எல்லாருமே ரைட் ஹேண்டர் தான். ஸோ ஆஃப் ஸ்பின் எடுத்துகிட்டு ஒன்றும் அவசியம் கிடையாது. அதேமாதிரி இந்த சைடில் லெஃப்ட் ஹேண்டர்னு பார்த்தோம்னா உங்களுக்கு டேவிட் மில்லர், சாய் சுதர்சன், அதுக்கப்புறம் ராகுல் டிவாட்டியா தான் வந்து லெஃப்ட் ஹேண்டர். இந்த சைடில் உங்களுக்கு ஆஃப் ஸ்பின் தேவைப்பட்டால் மாக்ரம் வந்து பயன்படுத்தலாம். அவர் தான் ஒன்லி ஆப்ஷன். அதனால் மாக்ரம் ஒரு டீசெண்டான ஒரு ஆப்ஷனாகவும் இருப்பார். சப்போஸ் நல்ல ஸ்பின்னுக்கு ஹெல்ப் கிடச்சிருச்சு அப்படின்னா மாக்ரம் வச்சு ஒரு 2 ஓவர் 3 ஓவர் பேட் கமின்ஸ் மூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஒரு கீ பிளேயராகவும் மாக்ரம் இந்த மேட்ச்சில் இருப்பார். அதேமாதிரி இங்கே ரிதிமான் ஷா ஓரளவுக்கு பவுன்ஸ் வருது, பேட்டை வீசினா கட் அடித்து பால் வெளியே போயிடுது அந்த மாதிரி அப்படின்னா ஓரளவுக்கு எஸ்கேப் ஆயிடுவார். பட் ரொம்ப ஸ்லோவாக வருது, ஓரளவுக்கு டைட்டாக பவுல் பண்ணுறாங்கன்னா மாட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதுபடி பார்த்தோம்னா இங்கே ஸ்விங் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். புவனேஸ்வர் குமாரும் ஸ்விங் பண்ணுவார். அதேமாதிரி பேட் கமின்ஸ், கட்டர்ஸ் வந்து போடுவார்.
ஸோ இருந்தாலும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் இருக்கிறதுனால டபுள் ஆப்ஷனாக ரித்திமான் ஷா மாறுது. சுக்மன் கில் சொல்லவே தேவையில்லை, எல்லா மேட்சஸுமே இந்த கிரவுண்டில் ஆடிருக்காரு, நல்லாவே அடிச்சிருக்காரு. ரெக்கார்ட்ஸாக தான் சொல்லுது. டேரெக்டாக கேப்டன்சி வேணும்னாலும் கொடுத்துக்கலாம். சாய் சுதர்சன் ஆடினார் அப்படின்னா கொஞ்சம் அக்ரெசிவாக ஆட பார்ப்பார். இந்த கிரவுண்டில் அவர் ஓரளவுக்கு டீசெண்டாக ஆடிருக்காரு. ஏன்னா அவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு பவுன்ஸ்லேயும் ஒரு ஸ்பின்லேயும் வரும். ஒரு டீசென்ட் பிக் தான். ஓமர்ஜாய் இனிஷியல் ஸ்பெல் பவுல் பண்ணி அந்த ஸ்விங்கில் விக்கெட் எடுத்தால் தான் அது இந்த ஸ்விங்கில் விக்கெட் எடுக்கிறது வந்து டிரைவர்ஸ் ஹெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். மயங்க் அகர்வாலுக்கு அந்த பவுன்ஸ் வந்து வருமா அப்படின்றது தெரியல. ஸோ கண்டிப்பாக மயங்க் அகர்வால் இந்த மேட்ச் ஒரு பயன்படுத்தி நல்லா ஆடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ரஷீத் கான் ஸோ ஃபஸ்ட் ஆர் செகண்ட் கண்டிப்பாக பிக் பண்ணிக்கோங்க. என்ன தான் ஹிட் பண்ணாலுமே எஸ்ஆர்ஹெட் பேட்டர்ஸ் வந்து ஒரு நல்ல ஸ்பின்னர்ஸ் போடுறப்போ அவுட் ஆனதையும் நம்ம வந்து பார்த்துருக்கோம். மினிமம் 1 or 2 விக்கெட்ஸ் வந்து எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஸ்பென்சர் ஜான்சன், உமேஷ் யாதவும் யோசிக்கிறதுக்கு பதிலாக ஸ்பென்சர் ஜான்சன்னே நீங்கள் வந்து யோசிக்கலாம். ஸ்பென்சர் ஜான்சன் எப்படினாலும் மினிமம் ஒரு விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாலும். மோஹித் சர்மா மிகப்பெரிய கீ, அதுவும் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்ப ரொம்ப கீ, டெத்தில் போட்டு விக்கெட் எடுப்பார். அப்படி தான் எல்லாருமே யோசிப்பாங்க. பட் ஆனால் அவரோட ரெக்கார்டு என்ன சொல்லுதுன்னா, செகண்ட் பவுல் பண்ணுறப்ப தான் இவங்க ஓரளவுக்கு நல்ல ரன் அடிச்சிட்டாங்கன்னா அடிக்க முடியாமல் மோஹித் சர்மாவுக்கு விக்கெட்டுன்றதை கொடுத்துருக்காங்க. இந்த கிரவுண்டில் நிறையா டைம் வந்து நடந்திருக்கு. லாஸ்ட் டைமே எஸ்ஆர்ஹெச் எதிராக அதான் வந்து நடந்துருந்துச்சு. 4 விக்கெட்ஸ் வந்து மோஹித் சர்மா எடுத்திருந்தார். ஸோ கிராண்ட் லீக்கில் சூப்பரான கேப்டன் சாய்ஸ்னால் கண்டிப்பாக மோஹித் சர்மா செகண்ட் பவுல் பண்ணுறப்போ ஒரு சூப்பரான ஒரு கேப்டன் சாய்ஸ். அதே மாதிரி ரஷீத் கானும் கிராண்ட் லீக்கு ஒரு பெட்டரான கேப்டன் சாய்ஸ். இந்த சைடில் உங்களுக்கு சேசிங் வந்தால் டேவிட் மில்லரை நீங்கள் ஜிஎலுக்கு ட்ரை பண்ணுங்கள். இங்கே மோஹித் சர்மாவை செகண்ட் பவுல் பண்ணால் கேப்டன்ஸ் ஜிஎல்ல ட்ரை பண்ணுங்கள். டிஃப்ரெண்ட்டாக மாற்றி வந்து யோசிச்சு பாருங்கள். அதே மயங்க் அகர்வால் ஃபஸ்ட் ஆர் செகண்ட் ஒரு டீசெண்டான ஆப்ஷனு கிராண்ட் லீக்கு இந்த கிரவுண்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மாக்ரமும் ஒரு டீசெண்டான ஒரு ஆப்ஷன் தான். அப்போ சேஃபஸ்ட் ஆப்ஷன் யார் இந்த மேட்ச்சுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக சுக்மன் கில் தான். அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. ஓமர்ஜாய் டபுள் ஆப்ஷன், மாக்ரம் ஒரு டீசென்ட் பிக்கு, அடுத்ததான் கிளாசன் வந்து ஒரு டீசென்ட் பிக். பேட் கமின்ஸ் ஃபஸ்ட் ஆர் செகண்ட் மினிமம் ஒரு விக்கெட் எடுத்துருவார். ஒரு 40 பாயிண்ட் எப்படினாலும் வாங்கி கொடுத்துருவார். ஸோ ஹை ரிஸ்க் எடுக்கிறவங்க பேட் கமின்ஸ் கூட ட்ரை பண்ணிக்கோங்க. மற்றபடி லாஜிக்கலாக யோசிக்கிறவங்க மோஹித் சர்மா செகண்ட் பவுல் பண்ணுறப்பையும், புவனேஸ்வர் குமார் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்பையும், அதேமாதிரி டேவிட் மில்லரு இந்த மாதிரி இந்த கிரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றி வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல் ஸ்டாட்ஸ் பார்த்தீங்கன்னா ஐடியான்றது கிடைக்கும். நம்ம காம்பினேஷன்ஸுமே எடுத்துருக்கோம். காம்பினேஷன்ஸும் பாருங்கள், அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கடைசியாக இந்த கிரவுண்டில் நடந்த மேட்ச் ஃபேப்லோன் ஆப்பு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. 2K டெக்குன்னு ரெஃபர் கூட பயன்படுத்திக்கோங்க. ஈஸியாக வின்னிங்ஸ்ன்றது கிடைக்கும். ஸ்ப்ளிட் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி. டிடிஎஸ்மே கிடையாது. நைட் டைமில் வித்ட்ரால் பண்ணி பாருங்கள். அந்த ட்ரிக்கு வந்து ஒர்க் ஆகும். ஜிடி எஸ்ஆர்ஹெச் லாஸ்ட் டைம் ஆண்டப்போ பார்த்தோம்னா 100 சுக்மன் கில்லு, இந்த செல்லில் கிளாசன் 64. மற்றபடி எல்லாருமே வந்து ஃப்ளாப்பு தான். மாக்ரம்லேருந்து அதுக்கப்புறம் அபிஷேக் சர்மாலேருந்து எல்லாருமே ஃப்ளாப்பு. மோஹித் சர்மா 4 விக்கெட்டும், முகமது ஷமி 4 விக்கெட்டும் எடுத்தாங்க. ஃபுல் பேசர்ஸுக்கு தான் ஹெல்ப் கிடச்சிருந்துச்சு. பட் இங்கே என்னன்னா புவனேஸ்வர் குமார் 5 விக்கெட் எடுத்தார். இங்கே சாய் சுதர்சனும் சுக்மன் கில்லும் நல்ல ஸ்கோரை வந்து எடுத்திருந்தாங்க. முன்னாடியே ரித்திமான் ஷா அந்த ஸ்விங்குக்கு அவுட் ஆனார். ஸோ ரித்திமான் ஷா அவுட் ஆகிறது வந்து ஸ்விங்குக்கு அது பல வருடங்களாக நம்ம எல்லோரும் பார்க்குறது தான். பட் அதில் தப்பிச்சிட்டார் அப்படின்னா நல்ல ஸ்கோர் போவார், அப்படி இல்லாட்டி மாட்டிப்பார். இப்போது நம்ம ஃபுல் ஸ்டார்ட்ன்றதை பார்ப்போம். ஹெட்ல 8 மேட்ச்சில் 25 ரன் ஆவரேஜ் ரித்திமான் ஷா, நல்ல ஆவரேஜ் தான். வென்யூலையும் 21 ரன் ஆவரேஜ். விக்கெட் கீப்பிங் பண்ணுறப்போ ஒரு 2 கேட்ச், அதில் இப்படி மினிமம் 40 பாயிண்ட்ற மாதிரி எடுத்துடுறாரு சுக்மன் கில். ஸோ ஆவரேஜ் 40 ரன் ஹெட்ல, வென்யூவில் 63. ஸோ டேரெக்டாக கேப்டன் கொடுத்துக்கலாம். சாய் சுதர்சன் ஹெட்ல 29, வென்யூவில் 54. டேவிட் மில்லர் ஹெட்ல 23, வென்யூவில் 33. ஸோ கண்டிப்பாக டேவிட் மில்லர் ஒரு டிஃபரன்ஷியல் பிக், ரொம்ப லோ பர்சன்டேஜ் பிக்காக இருப்பார். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் கிராண்ட் லீக்ஸில். ஓமர்ஜாய் ஸோ வென்யூவில் 2 விக்கெட்டும், ரஷீத் கான் ஹெட்ல ஒரே ஒரு விக்கெட்டு, வென்யூவில் 14 விக்கெட்டு. பட் எப்போனாலும் ரஷீத் கான் நிறையா விக்கெட்ஸ் எடுக்க சான்ஸ்ன்றது இருக்கும். ஸ்பென்சர் ஜான்சன் கட்டர்ஸ் போட்டு விக்கெட் எடுப்பார், 2 விக்கெட் எடுத்திருக்காரு. சாய் சுதர்சன் 2 மேட்ச்சில் 3 விக்கெட்டுன்றதை எடுத்திருக்காரு. இங்கே நம்ம எஸ்ஆர்ஹெச் தரப்பில் பார்த்தோம்னா மயங்க் அகர்வால் ஹெட் ஆடி ஒரே ஒரு மேட்ச்சில் 5 ரன்னு. ஸோ வென்யூவில் 2 மேட்ச்சில் 130 ரன். பட் லாஸ்ட் மேட்ச் ஃப்ளாப் ஆகிருக்காரு. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ அது வந்து எக்ஸ்ட்ரா பவுன்ஸு இங்கே வந்து அவ்வளோ தூரம் ஆகாது. அதை வந்து மயங்க் அகர்வால் பயன்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அபிஷேக் சர்மா ஹெட்ல 37, வென்யூவில் 5 ரன்னும். மாக்ரம் ஹெட்ல 39, வென்யூவில் ஒரு மேட்ச்சில் 10 ரன். அதுக்கப்புறம் கிளாசன் பார்த்தோம்னா ஹெட்ல 64, வென்யூவில் 64. இப்போ ரீசன்ட் ஃபார்ம் எல்லா மேட்சுமே அடிச்சுட்டு தான் இருக்கார். அவர் அவுட் ஆகிற மேட்சே கிடையாது. எல்லா மேட்சுமே ஹிட்டிங் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கார். வென்யூவில் 2 மேட்ச்சில் 5 விக்கெட் எடுத்துருக்காரு பேட் கமின்ஸு. ஏன்னா காரணம் என்னென்னா பேட் கமின்ஸ் கட்டர்ஸ் போடுவார். திடீர்னு பார்த்தோம்னா ஒரு ஷார்ட் பவுன்சர்ஸ் வீசுவார். அது வந்து ஸ்லோவாக வரும். அதில் தான் விக்கெட்டுன்றதை எடுத்திருக்காரு. உம்ரான் மாலிக்கு ஹெட்ல 6 விக்கெட்டு 2 மேட்ச்சில்.
புவனேஸ்வர் குமார் 3 மேட்ச்சில் 7 விக்கெட்டு ஹெட் டு ஹெட்டில், வென்யூவில் ஒரே மேட்ச்சில் 5 விக்கெட். அது காரணம் என்னென்னா இந்த விக்கெட் வந்து ஸ்லோவாக இருக்கும், கட்டர்ஸ் போடுறப்போ ஹெல்ப் கிடைக்கும். அதேமாரி பேசர்ஸு கொஞ்சம் ஷார்ட் பாலாக ஸ்லோவாக போடுறப்ப விக்கெட்டுன்றது கிடைக்கும். ஓவரால் பார்த்தோம்னா நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக். பட் இந்த டெக்னிக்காக பவுல் பண்ணக்கூடிய பவுலர்ஸ்க்கு சூப்பரான ஹெல்ப் பண்ணுறது கிடச்சிருக்கு. ஸோ அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஏ டீமு, நம்மளோட காம்பினேஷன் டீம் பின்னாடி வரும். ஸோ ஃபேப்லோன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. பண்ணாதவங்க 2K டெக்குன்ற ஆஃபர் கூட பயன்படுத்திக்கோங்க, போனஸ் கொடுப்பாங்க. இது ஜஸ்ட்டு வந்து ஒரு காம்பினேஷன், ஜஸ்ட்டு ஒரு டீம், பேசிக் டீம். இதை கூட ஒரு நண்பர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார் தெளிவாக, ப்ரோ அதை வந்து கொஞ்சம் தெளிவாக கொடுங்க ப்ரோ, சும்மா டீமை மட்டும் எடுக்காதீங்கன்னு. ஸோ இது வந்து பர்சன்டேஜ் பிக்கு, நீங்கள் அப்படி வச்சுக்கோங்க. பர்சன்டேஜ் பிக்கு இப்போது நம்ம வந்து நீங்கள் சொன்ன மாதிரியேவும் வேறு மாதிரி வந்து ஒரு இது கொண்டு வந்திருக்கோம். நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்ப்பீங்க, அப்போ புரியும். இது ஜஸ்ட்டு பர்சன்டேஜ் பிக்கு, கேப்டன் வைஸ் கேப்டன். இதை வந்து நீங்கள் ஒரு சேஃப் டீமாக ஜஸ்ட்டு வந்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஜிஎல் காம்பினேஷன் பார்ப்போம். இப்போ உங்களுக்கு தெளிவான ஐடியான்றது கிடைக்கும். ஸோ இப்போ வந்து நான் 3 ஜிஎல் காம்பினேஷன் மட்டும் எடுத்திருக்கேன். இதை அடுத்தடுத்து வர நாட்களில் 6 இல்லை 7 கூட மாற்றலாம். என்னென்ன மாதிரி நம்ம காம்பினேஷன் கொடுக்கலான்றதே நீங்களே கமெண்டில் சொல்லுங்கள். இல்லாட்டி எனக்கு ஐடியா இருக்குது, இப்போ நான் 3 கொடுத்துருக்கேன், இன்னும் 3 வேணும், 6 ஜிஎல் காம்பினேஷன் கொடுங்க அப்படின்னாலும் ஓகே கொடுக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு காம்பினேஷன் பார்ப்போம், ஹை ஸ்கோரிங் காம்பினேஷன். ஸோ ஹை ஸ்கோரிங் காம்பினேஷன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து பியூர் பேட்டிங் ட்ராக்காக இருக்குது அப்படின்னா பேட்டர்ஸுக்கு பக்கா ஹெல்ப் கிடைக்கும். வர எல்லா பேட்டர்ஸும் 20-30 ரன் வந்து குயிக்காக 4-6லேயே அடிப்பாங்க. அப்போ அவங்களோட பாயிண்ட்ஸ் தான் எகிரிட்டு போகும். பவுலர்ஸ்க்கு பாயிண்ட்ஸே வராது. அப்படி 2-3 மேட்ச் வந்து இப்போ வரையும் போயிருக்கு ஐபிஎல்லில். சுக்மன் கில் கேப்டனு, அதுக்கப்புறம் டிரைவர்ஸ் ஹெட் வைஸ் கேப்டன், இருக்க எல்லா பேட்டரையுமே வந்து எடுத்துருக்கேன். இது ஹை ஸ்கோரிங் காம்பினேஷனை நம்ம வந்து பார்க்கலாம். இதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு எந்தெந்த பிளேயர் வேணுமோ மாற்றி கூட எடுத்துக்கோங்க. ஜஸ்ட்டு ஒரு பிளேயர் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா உங்கள் மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கோங்க. ஒன் சைட் டீம் காம்பினேஷன், இதை அப்படியே ரிவர்ஸும் பண்ணிக்கோங்க. இதை ரிவர்ஸ் பண்ணால் உங்களுக்கு சுக்மன் கில்லை வந்து நம்ம கேப்டனாக கொடுத்து மோஹித் சர்மாவை வைஸ் கேப்டனாக கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த டீமுக்கு. ஸோ நான் சொல்கிறது ஜிடிக்கு நீங்கள் வந்து கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி காம்பினேஷன்ஸில் கொடுத்துக்கோங்க. இது நான் வந்து எஸ்ஆர் வச்சு கொடுத்துருக்கேன். அப்போ ஏன் ரஷீத் கானையும் ஓமர் ஜே எடுத்திருக்கீங்கன்னா ஒரு சேஃப்டிக்கு 2 பேருமே டபுள் ஆப்ஷன். ஸோ அந்த மாதிரி ஒன் சைடு காம்பினேஷன் போடுறப்போ ஒரு டபுள் ஆப்ஷன் இருக்கக்கூடிய 2 பேர்த்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அப்போ பியூர் பவுலருக்கு விக்கெட் கிடைக்காதப்போ இந்த டபுள் ஆப்ஷன் பிளேயர்ஸ்க்கு விக்கெட் கிடைக்க வாய்ப்பு இருக்கும். பேட்டிங்கில் அவங்க 20 ரன் ஆடலாம், அந்த லாஜிக் தான். ஸோ இருக்க எல்லா பவுலர்ஸையும் எடுத்து ஸ்டார்டிங்கில் டிரைவர்ஸ் கட்டும், அடுத்ததான் வந்து கீழே புவனேஸ்வர் குமார் அதிக விக்கெட்ஸ் எடுப்பார். இதையே நீங்கள் மயங்க் அகர்வாலோ இல்லை வேறு ஒரு பவுலருக்கோ கூட கொடுத்துக்கலாம். ப்ளஸ் இதை நீங்கள் அப்படியே ஜிடிக்குமே வந்து சேஞ்சும் பண்ணிக்கலாம். லோ பர்சன்டேஜ் பிக்ஸ் இதான் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இந்த லோ பர்சன்டேஜ் பிக்கில் இந்த விக்கெட் கீப்பர் 2 பேருமே ஹை பர்சன்டேஜ் பிக்கு தான். மற்றபடி விஜய் சங்கராக இருக்கட்டும், மயங்க் அகர்வால், டேவிட் மில்லர், ராகுல் டிவாட்டியா, சபாஸ் அகமது, கீழே இருக்க எல்லா பவுலருமே லோ பர்சன்டேஜ் தான். பட் இத்தனை லோ பர்சன்டேஜ் பிளேயருமே நம்ம எடுத்துகிட்டு போனால் தான் ஜெயிக்க முடியுமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. ஒரு 4 பிளேயர் இதிலேருந்து நீங்கள் கரெக்டாக யோசிச்சு எடுத்தால் போதும். அதில் ரிஸ்க் எடுக்கிறவங்க அந்த 4 பிளேயர்லேயே கேப்டன்ஸ் கண்டு கொடுக்கணும், கொடுத்து பாருங்கள். அப்போ இன்னுமே நீங்கள் டாப் பொசிஷன் போகலாம். அப்போ மற்ற பிளேயர்ஸ் எல்லாமே நீங்கள் பர்சன்டேஜ் பிளேயராக எடுத்தாலே போதும். இதுதான் வந்து லோ பர்சன்டேஜ் பிக்கு. இன்னுமே காம்பினேஷன்ஸ்க்கு ஒரு 3-4 ஐடியா இருக்குது. இது எப்படி உங்களுக்கு ஒர்க் ஆகுதுன்றதை பார்ப்போம். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கான்றதை சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நான் இன்னுமே 3-4 காம்பினேஷன் வந்து கொண்டு வரேன். கண்டிப்பாக இதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லாத்துக்கும் இன்னும் தெளிவாக வந்து நம்ம கொடுப்போம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டெலகிராம் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஃபேண்டசியில் வின்னும் இருக்கும், லாஸ் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி வந்து மூவ் பண்ணிக்கோங்க. இந்த காம்பினேஷன்ஸ் ஓகேவான்னு சொல்லுங்கள், நம்ம இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம்.